ஓம் சாந்தி. நான் சதா பாப் சமான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற ஆத்மா. நான் சர்வ ஆத்மாக்களுக்கும் சிநேகம் மற்றும் நலம் விரும்பி பாலனை வைக்கக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மா பாப்தாதாவை சந்திப்பதற்காக இந்த தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு ஃபரிஷ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் மூழ்கியபடியே அவரிடமிருந்து சக்திகளையும் வரதானங்களையும் பெற்றுக்கொண்டு அவர் முன்னால் இருந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று மிகவும் புனிதமான தந்தை தம்முடைய புனிதமான குழந்தைகளோடு ஹோலி கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். உங்கள் மீது அனைத்திலும் பெரியதிலும் பெரிய நிறம் பரமாத்மா சேர்க்கையின் நிறம் சேர்ந்திருப்பதால் ஹோலியாக ஆகிவிட்டீர்கள். பரமாத்மாவின் சேர்க்கை நிறம் சேர்வதால் சுலபமாகவே பவித்திரமாகிவிட்டீர்கள். நீங்கள் அனைவரும் பரமாத்மாவை கம்பெனியனாக ஆக்கிவிட்டீர்கள். எனவே நீங்கள் இணைந்து கொண்டு கம்பைண்டாக ஆகிவிட்டீர்கள். ஒவ்வொருவரும் சோதனை செய்து பாருங்கள். சதா இணைந்த நிலையில் இருக்கிறோமா, அல்லது சில நேரம் தனியாகவும் ஆகிவிடுகிறோமா என்று. அலட்சியமும் சோம்பலும் ராவணனின் கஜானாக்கள். ஆக என் மீது என்ன நிறம் படுகிறது என்று சோதித்து பார்க்க வேண்டும். உங்கள் மீது பாப்தாதா சேர்க்கையின் நிறத்தை தெளித்தார். அத்தோடு ஞானத்தின் நிறம், சக்திகளின் நிறம், குணங்களின் நிறம் இவற்றை தெளித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆன்மீக நிறம் ஏறிவிட்டது என்றால் அதன் மீது வேற எந்த ஒரு நிறமும் ஏற முடியாது. முழு கல்பத்திலும் உங்களைப் போல பவித்திரமாக வேறு யாருமே ஆக முடியாது. உங்கள் பவித்திரத்தா பிரபுவின் சேர்க்கை நிறம். பரமாத்மாவுடன் இணைந்திருப்பதற்கான அனுபவம் அனைத்திலும் தனிப்பட்டதும் அன்பானதும் ஆகும். நீங்கள் ஆத்மா மற்றும்
சரீரத்தை பவித்திரமாக ஆக்குகின்றீர்கள். பவித்திரத்தா என்பது சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தத்தின் தாய் ஆகும். தந்தை வந்து உங்களை அந்த மாதிரி ஹோலியாக ஆக்குகின்றார். அதனால் உங்கள் ஜடச்சித்திரங்கள் விதிபூர்வமாக பூஜை செய்யப்படுகின்றன. இது பவித்திரத்தாவின் விசேஷதா ஆகும். ஹோலி என்பதன் அர்த்தம் நடந்தது நடந்து முடிந்து விட்டது. ஆகவே நீங்கள் அனைவரும் பழைய வாழ்க்கை, பழைய விஷயங்கள், பழைய சம்ஸ்காரங்கள், பழைய வீணான சங்கல்பங்களை ஹோலி செய்துவிட்டீர்கள் இல்லையா என்று பாப்தாதா கேள்வி கேட்கின்றார். நான் ஆம் தந்தையே என்று பதில் கூறுகின்றேன். பரமாத்மா சேர்க்கை நிறத்தை பூசுவது என்றால் பழைய பிறவியை மறந்துவிட வேண்டும். பழைய விஷயங்களை மறந்துவிட வேண்டும். ஏனென்றால் மறுபிறவி எடுத்து விட்டீர்கள் இல்லையா? ஆக நீங்கள் அனைவரும் இப்போது பிராமண பிறவியை தாரணை செய்யுங்கள். பிராமண வாழ்க்கை என்றால் புதிய வாழ்க்கை. இப்போது ஹோலியஸ்ட் தந்தை உங்கள் மீது ஹோலி ஆவதற்கான, பவித்திரமாவதற்கான நிறத்தை பூசியிருக்கின்றார். இன்று முதல் எந்த ஒரு பழைய சம்ஸ்காரத்தையும் வரவிடக்கூடாது. இந்த ஹோலியை கொண்டாட வேண்டும். எனது என்ற ராயல் வார்த்தையை இன்று திடசங்கல்பத்தின் விதி மூலம் முடித்து விடுங்கள். இன்று முதல் பழைய சம்ஸ்காரங்களின் ஹோலி நடந்தது நடந்து முடிந்து விட்டது. பிறவி புதியது. அந்த பழைய பிறவி முடிந்து விட்டது. அத்தகைய தைரியம் வைப்பவர்களாகி நீங்கள் தந்தையின் இனிமையிலும் இனிமையான, செல்லமான, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் இல்லையா என்று பாப்தாதா கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் துணையாக இருக்கிறீர்கள். நாளை என்ற வார்த்தை இப்போது எரித்து விடுங்கள். பாப்தாதாவை நினைவு வையுங்கள். தந்தை நம்மீது எவ்வளவு ஆன்மீக வர்ணங்கள் தெளித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் நாம் புனித அன்னப்பறவையாக ஆகிவிட்டோம். நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் ஒரு இருக்கையை நிர்ணயம் செய்து விடுங்கள். முதல், இடை, கடை
3 காலங்களையும் பாருங்கள். இப்போது சாமர்த்தியம் கூடாது, தைரியம் வைக்க வேண்டும், செய்தே ஆக வேண்டும். இப்போது கே என்ற பாஷையை முடித்து விடுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். சதா பாப் சமான் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக வேண்டும் என்ற சங்கல்பத்தை தாரணை செய்து, மேலும் திடத்தன்மை என்ற சக்தியை ஒவ்வொரு சமயமும் சங்கல்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆத்மா, சுப சங்கல்பத்தை தாரணை செய்யக்கூடிய ஆத்மா, தந்தையின் ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆத்மா, கர்மாதித்தாகி வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா, சர்வ ஆத்மாக்களுக்காகவும் சிநேகம் மற்றும் நலம் விரும்பிய பாலனை வைக்கக்கூடிய ஆத்ம உணர்வுள்ள ஆத்மா, துக்கங்களின் உலகை மறந்து போகும் அளவிற்கு சதா பரமாத்மா நினைவில் மூழ்கியிருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் என்னுடைய புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.